இங்க ஒருத்தன் டைம் லூப்ல மாட்டிக்கிறான். ஒரே நாள் தூங்கி எழுந்ததும் திரும்ப திரும்ப அதே நாள்லயே அவன் கண் முழிக்கிறான். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சா கூட அதுல ஒரே பக்கத்தை திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தெரியும். அதே மாதிரி இந்த நாள்ல என்ன நடக்கும், என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். யார் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறது முத கொண்டு இவனுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அதே நேரம் இவனுக்கு தெரிஞ்ச அத்தனை டீடைல்ஸுமே இன்னொரு பொண்ணுக்கும் தெரியுது. சோ அவளும் இந்த டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். பெருமையா போயிட்டு இருந்த இவனோட நாட்கள் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் இவனுக்கு அந்த பொண்ணு மேல காதல் வந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு இவனை ஃப்ரெண்டா தான் பாக்குறா. இந்த டைம் லூப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு அங்கிருந்து வர விருப்பமே இல்ல. என்ன விஷயம் சொல்லி ஒரு நாள் அவளை சீக்கிரட்டா பின்தொடர்ந்து போய் பார்த்தா அவளோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க சாக போறாங்க. இந்த நாளை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களோட அம்மாவை பார்க்க முடியாது அப்படிங்கறக்காக அவ இதுலயே வாழ ஆசைப்படுறா. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவ இந்த நாள்ல இருந்து வெளியே போக முடிவெடுக்கிறான். ஃபைனலா அவங்க அம்மாவுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அவங்களும் தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க லவ்வர்ஸா மாறிடுறாங்க. இதோட இந்த டைம் லூப் எண்டிங் ஆகுது.